ஹல்லேலூயா. சிலதை ஆண்டவர் சில காரியத்தை ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஆயத்தப்படு, ஆயத்தமாகு, யோசி, கணக்கு பார், என்ன இருக்குன்னு செய் அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா சில காரியத்தை குறித்த ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னன்னா, நம்முடைய கை மிஞ்சி நம்முடைய திராணிக்கு மிஞ்சி இருக்கிற எதையுமே எப்பவுமே நம்ம திட்டம் போடவோ இல்லை யோசிக்கவே கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். ஆனால் அது நம்முடைய திராணிக்கு மிஞ்சி இருக்கும், நம்முடைய 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 சூழ்நிலைக்கு மிஞ்சி இருக்கும். நம்மளால் அது பண்ண முடியாது. நம்மளால் அதை பண்ண முடியாத போது அதை குறித்து நம்ம ரொம்ப யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய பேர் மன அழுத்தத்திற்குள்ளாக ஆளாகும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பவுமே மன அழுத்தத்திற்கு உங்கள் மனசை விட்டுறவே கூடாது, எப்பொழுதும் விடக்கூடாது. உங்களுடைய நம்முடைய மனசை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்முடைய கடமை தான். அதனால தான் ஆண்டவர் பல இடங்களிலே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நீ யோசிக்காத, நாளைய தினத்தை குறித்து யோசிக்காத, அடுத்த பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு யோசிக்காத, அந்த எதிரி வந்திருக்கிறானே என்ன பண்ணுவோன்னு யோசிக்காத, நீ அமர்ந்திரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதனால இந்த சத்தத்தை கேட்கிற யாருடைய மனசுலையாவது ஓடிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க இன்னைக்கு ஆண்டவரிடத்துல இந்த 6வது நாள் ஒரு ஹெல்ப் கேளுங்க. என்ன ஹெல்ப் கேளுங்கன்னா, ஆண்டவரே நான் முதல்ல இந்த காரியத்தை குறித்து ரொம்ப திங்க் பண்றத, ரொம்ப யோசிக்கிறத நான் நிறுத்தணும் ஆண்டவரே. அதற்காக நான் திட்டம் போடுறதெல்லாம் நான் நிறுத்தணும் ஆண்டவரே. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதெல்லாம் நிறுத்தணும் ஆண்டவரே. உங்களுடைய விஷனை யோசிங்க, நீங்க வளர்ச்சிக்குரியதை யோசிங்க. நாளைக்கு எப்படி உயர்றது, எப்படி அடுத்த படிக்கு போகிறது, அடுத்த லெவல் என்ன பண்ணலாம், இதெல்லாம் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றது உங்க ஆவிக்குள்ள ஒரு பெரிய உற்சாகத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும். அது உங்களுக்கு ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்ணும். இப்போ இந்த ஊழியம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஊழியத்தை என்ன யோசிக்கலாம்னா, சரி ஓகே ஆண்டவருடைய வருகை தாமதிச்சுன்னா இந்த ஊழியத்தை நம்ம எப்படியெல்லாம் கொண்டு போகணும், ஆண்டவரே எப்படி நீர் என்ன நடத்த போகிறீர், இதெல்லாத்தையும் நான் யோசிக்கிறது தவறல்ல, அது ஒரு விஷனுக்கு சம்பந்தப்பட்டது. ஆனா அதே நேரத்தில் எதை யோசிக்க கூடாது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நடக்கிற சில பிரச்சனைகள், இன்னைக்கு பார்க்குற சில சூழ்நிலைகளை பார்த்து ஐயோ இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, இவரை கூப்பிடலாமா அவரை, இந்த மாதிரி நான் நினைச்சிட்டேன் அப்படின்னா நான் மனநோயாளி தான் மாற முடியுமே தவிர அற்புதத்தை பார்க்கவே முடியாது. ஆமென். என்னுடைய தரிசனத்திற்கு நேராக என் சிந்தையை வைக்கணும், என்னுடைய தரிசனத்திற்கு நேராக என்னுடைய கண்களை வைக்கணும். இப்போ இன்னைக்கு உங்க கண்களையும் உங்க சிந்தையையும் அந்த விஷனுக்கு நேராக மட்டும் வச்சுட்டு வேற எல்லாத்தையுமே மறந்துருங்க, வேற எல்லாத்தையுமே ஆண்டவருடைய கரத்துல கொடுத்துருங்க. நான் நம்புறேன், நம்ம இருந்து செய்கிறதை காட்டிலும் பல மடங்கு அவர் இருந்து செய்வது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் பார்த்து கொள்ளுவேன், அவர் பார்த்து கொள்ளுவார். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா உங்க கையில நான் தர்றேன் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க கரத்துல நான் தரேன், என் பிள்ளைய உங்க கரத்துல நான் தரேன், எங்க மகளை உங்க கரத்துல நான் தரேன், இந்த கேஸை நான் உங்க கரத்துல தரேன், இந்த இடத்துல இந்த காரியத்தை சூழ்நிலைய உங்க கரத்துல நான் தரேன். ஆண்டவரே நான் ரிலீவ் ஆகணும், நான் அமைதி ஆகணும், நான் பயப்படக்கூடாது, நான் அந்த காரியத்தை யோசிக்க கூடாது. இப்போ அந்த கிருபை ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாகிய எனக்கு ஆண்டவரே உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. பாடும், யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா, காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சொல்லு, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா
யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. பாடிக்கொண்டே என்னாலும் ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சொல்லு யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா சுகம் தரும் தெய்வமே. காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா, காலங்களப்பா நாங்கள் காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா, ஆமென். நான் எப்ப என்னுடைய யோசனையை நான் நிறுத்துறேனோ அப்பதான் நான் சுகமா வாழுவேன். நான் எப்போ என்னுடைய யோசனையை நான் நிறுத்துறேனோ அப்பதான் நான் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். ஒன்று, நீங்க எப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. அதான் என்னுடைய நினைவு ஒன்றுமே செய்ய முடியாது. நம்முடைய யோசனையினால எதுவுமே பண்ண முடியாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுடைய யோசனை வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம யோசனை வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால ராத்திரி முழுக்க யோசித்தே இருக்கக்கூடாது, படுக்க போகும்போது முழுக்க யோசித்தே இருக்கக்கூடாது, அப்படியே எந்த இடத்துல போனாலும் திங்க் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை யோசிக்கணும்னா பைபிள் சொல்லுது எப்படி யோசிக்கணுமா மாமா? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஆமா அதைத்தான் யோசிக்கணும், அதைத்தான் யோசிக்கணும். இப்போ இந்த 6வது நாள் ஜெபத்துல உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க யோசனை என்ன இருக்குது? உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குது? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இந்த நாள் முழுக்க, இந்த நாள் முழுக்க காலையிலிருந்து எந்திரிச்சதுலேருந்து நீங்க எதை யோசிச்சிருக்கிறீங்க? எதை அதிகமா யோசிச்சிருக்கிறீங்க? நிறைய பேர் யோசிச்சதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபுல்லா எதிர்மறையா தான். என்ன பண்ணுவோம், என்ன செய்வோம், அதை இப்படி பண்ணலாமா, இதை இப்படி பண்ணலாமா, இந்த இவன் இப்படி பண்ணா என்ன பண்றது, அவன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணா என்ன பண்றது, இவன் இங்கே கொண்டு போய் நம்மளை தள்ளி விட்டா என்ன பண்றது, அவன் தள்ளியே விடலை, அவன் இன்னும் அந்த மாதிரி பிரச்சனைக்கு போகவே இல்லை. நம்முடைய யோசனைகள் எல்லாம் இப்படிதான் இருக்குது. ஆனா அந்த யோசனை அப்படி இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக காலையிலிருந்து திரும்ப படுக்க போகிற வரைக்கும் என்னுடைய இருதயத்தில், என்னுடைய சிந்தனையில் என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, கர்த்தரை குறித்து, அவருடைய வார்த்தையை குறித்து, தரிசனத்தை குறித்து, உயர்வை குறித்து, என் மீட்பருடைய அற்புதத்தை குறித்து பிரதர் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருங்க, சிஸ்டர் யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்க சிந்தையை சிறைபிடித்து வைத்திருக்கிற அந்த அவிசுவாசத்தினுடைய கட்டுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால உடைஞ்சு ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வருவதாக. உங்க சிந்தனையை சீர்படுத்தி அப்படியே சிறைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த சத்துருடைய வல்லமைகள் இப்பொழுது எடுக்கப்படுவதாக. இப்போ இந்த 6வது நாள் கர்த்தர் உங்க சிந்தையை பலப்படுத்தி, உங்க சிந்தையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி, ஓ ஹல்லேலூயா, நீதி உள்ளவைகளை யோசிப்பதற்கு கர்த்தர் பலன் தருவார், கர்த்தர் பலன் தருவார். ஆமென். ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனையா எடுங்க இந்த 6வது நாள். ஆண்டவரே, நான் இனி என்ன பண்ண மாட்டேன், நான் யோசிக்கவே மாட்டேன். இனி எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். நீங்க ஒரு நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தினுடைய 15வது வசனத்தினுடைய 15ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம், அவன் மிகவும்
தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியான் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் வாசிங்க. அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியான் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். இப்போ நல்லா கவனிச்சுங்க. இந்த சிம்சோன் கழுதையினுடைய தாடை எலும்பினால 1000 பேரை ஜெயிச்சிட்டான். ஒரு பெரிய ரட்சிப்பு. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இவன் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கிறார். கிதியோனை தவிர மற்ற இருக்கிற எல்லாருமே எதிரிங்க. இப்ப 1000 பேரை ஜெயிச்சாச்சு. ஆனாலும் சுற்றி எதிரிகள் வேற நின்றுதான் இருக்காங்க. இப்ப இவருக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. இந்த தாகம் எந்த அளவுக்கு எடுக்குது அப்படின்னு சொன்னா, மரணம் வரப்போகுது, செத்துற போறான். இப்போ இவர் என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என் மூலமா இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டீங்கல்ல, இவ்வளோ பெரிய அற்புதத்தை கட்டளையிட்டீங்கல்ல, இத்தனை ஜனங்களை சந்திச்சீங்கல்ல, ஆனா இந்த ஜெயத்திற்கு பிறகு இப்ப எனக்கு ஒரு தோல்வி வர்றது மாதிரி இருக்குது. இந்த தோல்வியில நான் செத்துருவேனோன்னு எனக்கு பயமா இருக்குது. ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, உடனே அங்கே கர்த்தர் ஒரு நீரூற்றை கர்த்தர் உண்டு பண்ணி, கர்த்தர் ஒரு தண்ணீரை கர்த்தர் அங்கே ஓடி வர செய்து, அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க ஓட்டம் பாதியில நிக்க போறது இல்லை. உங்க ஓட்டம் பாதியில நிக்காது. உங்க ஓட்டத்தை கர்த்தர் பாதியில நிக்க வைக்க மாட்டாரு. இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தை. யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், பாதியிலே என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ, என் மூலமா எத்தனை அற்புதத்தை செஞ்சீங்க ஆண்டவரே, என் மூலமா எத்தனை பேரை ரட்சிச்சீங்க ஆண்டவரே, என் மூலமா எத்தனை பேரை போஷிச்சீங்க ஆண்டவரே, எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன், எத்தனை பேரை ஆண்டவருக்குள்ள நான் வழி நடத்தினேன். ஆனா இன்னைக்கு என்னமோ எல்லாம் என்னை விட்டு போனது மாதிரி இருக்குது. நான் ஃபெயிலியர் மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இப்போ இவ்வளவு தூரம் ரட்சிப்பை பார்த்துட்டு அவங்க கையில விழுந்துருவேனோ, மடிஞ்சிருவேனோ, என்ன அவங்க என்னுடைய தோல்வி அவங்க பார்த்துருவாங்களோன்னு கலங்கி போயிருந்த போது அவன் உயிர் திரும்ப வருமானால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல இல்ல இல்ல, உங்க ஓட்டத்தை பாதியில நிக்க பண்ண முடியாது. கர்த்தர் மறுபடியும் எழுப்புவார். மறுபடியும் உங்களுடைய உயிர் உங்களுக்கு திரும்ப வரும். பலன் உங்களுக்கு திரும்ப வரும். அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வரும். கர்த்தர் சொல்றார், இல்ல உன்னை பாதி வழியில நான் விட மாட்டேன், பாதி வழியில நான் உன்னை விட மாட்டேன். அழைச்ச தெய்வம் கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போய் விடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. யார் பாதி வழியில விட்டுட்டு போனாலும் கர்த்தர் பாதி வழியில விட மாட்டார். ஹalleluya. ஆமென். நம்முடைய பிரயாணத்துல நம்ம நடந்து வரும்போது, பாதி வழியில வரும்போது இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரகிள் வர்றது உண்மைதான். நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படிதான். ரொம்ப வேகமா வரும்போது இடையில பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு தோய்வு வரும். யாருக்கு தான் அந்த தோய்வு வரல? தாவீதுக்கு வந்துச்சு இல்ல, இடையில ஒரு ஸ்ட்ரகிள் வருது பாருங்க. அந்த இடையில வர்ற அந்த போராட்டத்துல அவன் திரும்பி நிப்பானான்ற நம்பிக்கை கூட இல்லை. ஏன்னா துரத்துறது அந்த நாட்டினுடைய ராஜா. அவ்வளவு. அதே மாதிரி யோசேப்புக்கு பாருங்க, ஆரம்பத்துல எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஆனா இடையில பாருங்க திரும்பி நிப்பேனா அப்படின்ற ஒரு சூழ்நிலை அவனுக்கு உண்டாயிருச்சா? செத்துருவேன்ற சூழ்நிலை தானே அவனுக்கு வந்துருச்சு. இப்படி ஆண்டவர் பயன்படுத்தின ஒவ்வொரு பாத்திரங்களுக்கும் இடையில ஒரு சூழ்நிலை வரும். என்ன சூழ்நிலை வரும் அப்படின்னா, பாதியோட நம்ம நின்ற போறோம், இதுக்கு மேல ஜெயத்தை பார்த்த உடனே ஒரு தோல்வி. ஆனா ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாதியில் வழியில வரும்போது இருக்கிற அந்த ஸ்ட்ரகிளை கொஞ்ச நாள் கர்த்தர் அதில் கற்றுக் கொடுக்க வச்சுட்டு மறுபடியும் பழையதை விட மேலாக ஆண்டவர் எழும்ப பண்ணி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். நம்மளை அழைச்ச தெய்வம், என்ன அழைச்ச தெய்வம், உங்களை அழைச்ச தெய்வம் பாதி வழியில விட மாட்டாரு. இந்த இடைப்பட்ட நாட்களிலே நடக்கிற இந்த யுத்தம்
முடிவிற்கு வரும். இந்த இடைப்பட்ட நாட்களில் இருக்கிற குறைவு முடிவிற்கு வரும். கர்த்தருடைய பிள்ளையே கலங்க வேண்டாம். இந்த கொஞ்ச நேரத்தினுடைய ஓய்வு, இந்த கொஞ்ச நேரத்தினுடைய தோய்வு இன்னும் மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்காகவே நம்புறவங்க கரங்களை தட்டி, உங்க பிசினஸ்ல இருக்கிற இந்த தோய்வு, உங்க குடும்பத்தில் இருக்கிற இந்த தோய்வு உங்களை பாதி வழியிலே விடுவதற்கு அல்ல. கர்த்தர் இதற்கு பிறகு உங்களை வெற்றியாய் எழுப்புவார். ஹalleluya, ஹalleluya. கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன். கர்த்தர் மறுபடியும் உங்களை ஸ்பீடு பண்ணுவாராக, கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துவாராக. சொல்லுங்க, அப்பா பாதி வழியில விடுவதற்கு என்ன அழைக்கல, என் பிள்ளைய பாதி வழியில விடுறதற்கு அழைக்கல. கர்த்தர் சொல்றாரு, உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாரு, கர்த்தர் உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இந்த இடப்பட்ட நாட்களில் இந்த டவுன், எனக்கு கால் போயிடுச்சு, கை போயிடுச்சு, என் சிந்தை போயிடுச்சு, என் வேலை போயிடுச்சு, அப்படியே நான் இறங்கிட்டேன், இனி திரும்பி ஏறி வருவேனா? இல்லை. உங்களுக்கு படிக்கட்டை வைக்கிற கர்த்தர், உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுகிற கர்த்தர். ஆமென். இந்த இடையில நடக்கிற இந்த போரை குறித்து பயப்பட வேண்டாம், இந்த இடையில நடக்கிற சூழ்நிலையை குறித்து பயப்பட வேண்டாம். மறுபடியும் தூக்குவார், மறுபடியும் உயர்த்துவார், மறுபடியும் நிறுத்துவார், மறுபடியும் அலங்கரிப்பார், மறுபடியும் மகிமைப்படுத்துவார். நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பி காரியங்கள் என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். பாடுவோம். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை காரியங்கள் வாய்க்க செய்வார். பொறுத்திரு கர்த்தரை நம்பி பாடுவோம். என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். பாடும். நீதிமான் வெற்றி உண்டு வெகு விரைவில். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார். துணை நின்று கர்த்தரோ துரிதமாய் ஜெயம். கைகளை மேல காத்து பொறுத்து கர்த்தரையே காரியங்கள் வாய். காத்து பொறுத்து கர்த்தரை நம்பியிரு காரியங்கள் என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். ஹalleluya, ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். என் ஆண்டவர் என்ன பாதி வழியில, ஆண்டவர் என்ன பாதி வழியில, உங்களை ஆண்டவர் பாதி வழியில விட மாட்டார், விட மாட்டார். ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வரைக்கும் கர்த்தர் கைவிட மாட்டார். இடையில நடக்கிற விழுகையை குறித்து எவ்வளவேனும் நீங்க கவலைப்பட வேண்டாம். சென்டர்ல வருகிற அந்த தோய்வை குறித்து கொஞ்சம் கூட நீங்க பயப்பட வேண்டாம். ஆண்டவரே இதை அனுமதிச்சிருக்கிறார், கர்த்தரே இதை அனுமதிச்சிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரே சீரா நடத்தாம சில நாட்களிலே வனாந்தரத்திலையும் சில நாட்களிலே ரொம்ப அழகாய் அவர்களுக்கு சாப்பிடுகிற அளவிற்கு
பேரிச்ச மரங்கள் இருக்கிற இடத்திலையும் மாறி மாறி நடத்துகிறவர் நம்முடைய கர்த்தர். அதைத்தான் பிரசங்கி சொல்லும்போது சொல்லுகிறார், நீ வாழ்வு காலத்திலே நன்மையை அனுபவிச்சிரு, ஆனா தாழ்வு காலத்திலே நீ சிந்தனை செய். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தாழ்வு காலத்தை எதுக்கு அனுமதிக்கிறாரு? டவுன கர்த்தர் எதுக்கு அனுமதிக்கிறாரு? கீழே ஆண்டவர் எதுக்கு கொண்டு போறாரு? அப்பதான் நம்ம மனுஷங்கன்னு தெரியும், அப்பதான் நம்முடைய குறைவெல்லாம் தெரியும், அப்பதான் நம்மளை ரொம்ப நம்ம தாழ்த்துவோம், நம்ம ஒன்றும் இல்லைன்னு அப்பதான் நம்ம சொல்லுவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு டவுன் ஒன்று வர்றது தீமைக்கு இல்லை, அது நன்மைக்கு தான். இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த டவுனா, இந்த 1000 பேரை கொண்டவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. 1000 பேரை பெரிய ரட்சகன். ஆனா இவ்வளோ பெரிய ரட்சகன் ஒரு டம்ளர் தண்ணி இல்லாம செத்து போயிட்டான் அப்படின்ற அந்த நியூஸ் வெளியே போச்சுன்னா எவ்வளோ கஷ்டம். இதே நிலைமையில யாராவது ஒருத்தர் இருக்கலாம், இவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் என் மூலமா செஞ்சாரு, இவ்வளவு செஞ்சேன், ஆனா இந்த சின்ன விஷயத்துல இவர் இப்படி போயிட்டாரே, இந்த ஒரு விஷயத்தினால இந்த குடும்பம் இப்படி போயிச்சே, இவங்க இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு என் வாழ்க்கையில வருமோன்னு யாரோ ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கலாம். இந்த சிம்சோனை போல நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்கலன்னு நான் எப்படி ஆண்டவரே செத்து போறது, எப்படி இது கூட கொடுக்க ஆள் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் கர்த்தர் அவனுக்காக நீரூற்றை கர்த்தர் தந்தார். அதனால நான் மனப்பூர்வமாய் நம்புறேன், நான் தீர்க்க தரிசனமாய் நம்புகிறேன். இந்த இடைப்பட்ட காலத்திலே உங்களுக்காக நீரூற்றை வர பண்ணுகிற கர்த்தர் மறுபடியும் இந்த 100 நாட்கள் முடிகிறதற்கு முன்னாடி மறுபடியும் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். மறுபடியும் நீங்கள் நடப்பீர்கள். ஹல்லேலூயா. அதைத்தான் யோசேப்பு சொல்லும்போது, பானபாத்திரக்காரன் தலைவனுக்கு சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, இன்னும் 3 நாளைக்குள்ளே ராஜா உன் தலையை உயர்த்தி நீ எந்த ஸ்தானத்திலிருந்து எடுக்கப்பட்டாயோ அதே ஸ்தானத்துல மறுபடியும் நீ அமருவ. இது கர்த்தர் வார்த்தை, சொல்லுங்க. அந்த சூழ்நிலையில இருக்கிறவங்க அத்தனை பேரும் கையை மேல உயர்த்தி இதை சொல்லுங்க. உங்க பிள்ளையினுடைய அந்த டவுன் மாறும், அந்த பிள்ளையினுடைய இரக்கத்தை கர்த்தர் மாற்றி மறுபடியும் அந்த பிள்ளைய கர்த்தர் நிறுத்த போறாரு. ஸ்தோத்திரம். எப்படி இருந்த பிள்ளை பாஸ்டர், எப்படி இருந்த மகா பாஸ்டர், எப்படி இருந்தான் தெரியுமா? அவன் எவ்வளோ நல்லா இருந்தான் தெரியுமா? என் பிள்ளை எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா? ஆனா இன்னைக்கு உருக்குலைஞ்சு போயிருக்கு, இன்னைக்கு எல்லாம் இழந்து போயிருக்குது. இந்த ஒரு சின்ன விஷயம் என் பிள்ளைய இவ்வளோ அஃபெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த சின்ன விஷயம் என் பிள்ளைய படுக்கையில போட்டுச்சு. கிடக்கிறான் பாஸ்டர், ரொம்ப மோசமா போயிட்டான் பாஸ்டர். மீண்டும் அவன் எழும்புவானா? மீண்டும் அவன் எழும்புவாளா? இல்ல, இந்த 6வது நாள் உலாவுகிற கர்த்தர், வார்த்தையை கொடுக்கிற கர்த்தர். இல்ல பிரதர், மறுபடியும் உன்னுடைய ஓட்டம் பாதி வழியிலே முடியாது. இதை நான் டிக்ளேர் பண்ணி ஜெபிக்கிறேன், இதை நான் அறிக்கை செய்து ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த சத்தம் யாருடைய காதுகளில் எல்லாம் தொனிக்கப்படுகிறதோ அந்த சத்தம் தொனிக்கப்படும் போதே, இல்ல ஆண்டவரே, ஹல்லேலூயா, பாதி வழியில முடிக்கிறவர் அல்ல, ஒரு மகிமையை மீண்டும் தரணும், ஒரு கிரீடத்தை மீண்டும் அவங்க தலை மேல வைக்கணும், ஒரு வாசல் அவர்களுக்கு மீண்டும் திறக்கணும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தையாய் புறப்பட்டு போகட்டும், இது உங்க வார்த்தையாய் புறப்பட்டு போகட்டும், இது தட்டி எழுப்பட்டும். ஜீசஸ், ஹல்லேலூயா. நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். இந்த ஜெபம் முடியும் போது நீங்க ஒன்று பார்ப்பீங்க, மறுபடியும் அதை முளைக்க பண்ண வல்லவர், மறுபடியும் கர்த்தர் உயிர் கொடுக்கிறதற்கு வல்லவர். அந்த செடிக்கு ஆண்டவர் உயிர் கொடுக்க போறாரு, அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் உயிர் கொடுக்க போறாரு, அந்த பிசினஸ்க்கு ஆண்டவர் உயிர் கொடுக்க போறாரு, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவர் உயிர் கொடுக்க போறாரு, அந்த ஜெப வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்க போறாரு. ஆமென். எத்தனை பேர் சேர்ந்து பாட போறோம்? கரங்களை தட்டி, நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில்.
கர்த்தரோ துணை நின்று இந்த யுத்தத்தை எனக்காக நடத்துவார். கரங்களை தட்டி சேர்ந்து பாடி ஆமென், ஹalleluya. எல்லாருடைய கரங்களையும் தட்டி முழு பலத்தோடு உற்சாகத்தோட பாடி. இந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்னுடைய ஓட்டம் பாதி வழியில நிக்காது. நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவு. நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவு. துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார். சொல்லுவோம், காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார், இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார், இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். சொல்லுவோம், காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பீரு காரியம் வாய்க்க செய்வார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பீரு காரியங்கள் வாய்க்க செய்வார். திரும்ப திரும்ப காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார், இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதிப்பாடே. தொடர்ந்து துதிப்பாடே. இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில். கைகளை மேல தட்டி காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நத்தலமௌரஹதனரம். சார்பில் செயலாற்றுவார், இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். ஹalleluya. என்ன பாதி வழியில முடிச்சு விடுற ஆண்டவர் கிடையாது. பாதி வழியில முடிச்சு விடுற ஆண்டவர் இல்லை. அவர் மறுபடியும் துவங்குவார். ஸோ இது ஆனால் ஆண்டவர் யாரோ ஒருத்தடத்தில் இன்னைக்கு ரொம்ப தெளிவாக பேசுகிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ரூத்தினுடைய வாழ்க்கையினுடைய பாதியில் நிற்கிது. இதுக்கப்புறம் எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு சின்ன ஸ்ட்ரகிளுக்கு பின்பாக, ஒரு சின்ன தோய்வுக்கு பின்பாக, ஒரு சின்ன இழப்பிற்கு பின்பாக அகைன் மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அகைன் திரும்பவும் அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையை மறுபடியும் கர்த்தர் கட்டுறாரு. திரும்பவும்
என்னதான் இருந்தாலும் அந்த மாதிரி கட்ட முடியாதுன்னு சொன்னாலும் ஆண்டவர் அதை விட பெஸ்டா திரும்ப கட்டினார். இந்த 100 days முடிகிறதுக்குள்ள நான் நம்புறேன் நிறைய உடைஞ்ச குடும்பங்கள் எல்லாம் கண்டினியூவா கர்த்தர் ஆக்க போறோம். ஹல்லேலூயா. இனி அடுத்த யோசனையே இல்லைன்றத கர்த்தர் ஆரம்பிப்பேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்குள்ள இந்த வார்த்தைக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த சூழ்நிலையில போற ஒவ்வொருத்தருக்காகவும் கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. இல்ல அவர் துவங்குறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் மறுபடியும் துவங்குவார். 10 முறை அவரால தொடங்க முடியும், 1000 முறை அவரால் துவங்க முடியும். ஹல்லேலூயா. சத்துரு 1000 முறை தோற்றவன் என்றாலும் 1000 முறையும் என் தேவன் துவங்குறதற்கு வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் இன்றைக்கு இந்த 6வது நாள் கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு சொல்லி உங்க எல்லாருக்காகவும் ஜெபித்து நாளைக்கு காலையிலே பரிசுத்த ஆராதனைக்காக போகிறோம். ஸோ நாளைக்கு திரும்ப நாளைக்கு 7வது நாள் 7th டே, அந்த ஃபைனல் 7வது ஃபைனல் டே. அதனால் எல்லாரும் ஜபத்தோட நாளைக்கு மாலையில் 7வது நாள் கூட்டத்தை முடித்து அடுத்து 8வது நாள் ஆரம்பிக்க போகிறோம். ஆமென். 7ஆம் நாளில் ஒரு பெரிய மகிமையை ஆண்டவர் காண பண்ணுவார். இந்த கூட்டம் ஆரம்பிச்சதிலிருந்து ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தை, இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை. நீங்க முத்திரையா எழுதி வைங்க, நீங்க அதை மனசுல வச்சு ஜெபம் பண்ணுங்க. காற்றையும் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், ஆனா இந்த வாய்க்கால்கள் நிரப்பப்படுறத பார்ப்போம். ஆமென். ஆதியாகமத்தில் 18வது அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 13லேருந்து வாசிக்கலாமே. 13, 14 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்தது நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராய்க்கு ஒரு குமாரன் இருப்பார் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு 6வது நாள் ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்னன்னா, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இது நடக்காது, இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, இது எப்படி நடக்கும், இது என்ன நினைச்சாலுமே இது நடக்காது, யார் உதவி செய்தாலும் இது முடியாது, இந்த மனுஷனை மாற்ற முடியாது, இந்த சூழ்நிலையை மாற்ற முடியாது, இந்த வியாதியை சரி செய்யவே முடியாது அப்படின்னு யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் இது ஆகாதுன்னு நினைக்கிறீங்களோ, இது முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, அவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? அந்த சந்தேகத்தோட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்க, கேள்விக்குறியோட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறவங்க, இது எப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, இது சாத்தியமே இல்லை, இது செய்யவே முடியாது, இதுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவருக்கு பாருங்க இது சாத்தியமாகல, இவங்களுக்கு பாருங்க இது சாத்தியமே ஆகல, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் செக் பண்ற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காரியங்கள் ஆகிறது என்கிறது கூடாத காரியம், இது நடக்காத காரியம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை பார்த்து முதல்ல ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தரால். கர்த்தரால், இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது கர்த்தரால் ஆகும். கர்த்தரால் ஆகும். இது பலத்தால் ஆகாமல் இருக்கலாம், பராக்கிரமத்தால் ஆகாமல் இருக்கலாம், ட்ரீட்மெண்டால ஆகாம இருக்கலாம், ஆமென், மனிதனுடைய யோசனையினாலே ஆகாமல் இருக்கலாம், உங்களுடைய முயற்சியினால் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தெளிவாய் நேருக்கு நேர் சந்திச்சு சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? ஆமென். கர்த்தரால் ஆகும்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விசை வந்து ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணுறதுக்காக என்னை அழைச்சிருந்தாங்க. அப்போ அந்த வீட்டில் விசிட்டிங் ஜெபம் பண்ணுறதுக்காக போனேன். போகும்போது அந்த வீட்டில் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அந்த அம்மா வந்து பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் ஒரு வாலிப பையன் இருக்கிறான். அந்த வாலிப பையனுடைய தாயார் வந்து ரொம்ப அழுதழுது ஜெபம் பண்றவங்க. அந்த பையனுக்கு ஒரு பலவீனம், அவன் வந்து இருட்டுக்குள்ளேயே இருப்பான், இருட்டை விட்டு அவன் வெளியே வரமாட்டான். அவனை போய் பார்க்கலாமா, சந்திக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் தாராளமாக போய் சந்திக்கலாம் அப்படின்னு நான் போனால் அந்த பையன் எங்கே அப்படின்னு தேடினா அந்த பையன் வேற எங்கேயுமே இல்லை, கிச்சனுக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு வாலிப பையன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம், அவன் கிச்சனில் இருக்கிறான், நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றது எனக்கு ரொம்ப விகற்பமாக தெரிஞ்சிருச்சு. போய் நம்ம பொதுவாக ஒரு வீட்டில் உட்காரும்போது யாருக்காவது ஜோம் பண்ணோன்னா, எப்பா பாஸ்டர் வந்திருக்காரு வந்து ஜோம் பண்ணு அப்படின்னு அவனை கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போ இவங்க ஏருக்கு மாறா என்ன கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா, கிச்சனுக்குள்ளே இருக்கிறான் பாஸ்டர் அங்கே வாங்க, கிச்சனுக்குள்ளே இருக்கிறான் பாஸ்டர் அங்கே வாங்க அப்படின்னு. சரி ஓகே, ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனால் அந்த கிச்சனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பலசரக்கெல்லாம் வச்சிருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு இருட்டாக ஒரு ரூம் இருக்குது. அப்போ அந்த ரூமில் போன உடனே அவங்க வந்து அந்த சுவிட்ச் போடுறாங்க. போன உடனே அவன் கத்துறான், வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த லைட் இல்லை, ரொம்ப இருட்டாக இருக்குது. அவன் ரொம்ப கருப்பாக, குளிக்காம, அழுக்கா, நகமெல்லாம் ரொம்ப வளர்ந்து, முடியெல்லாம் ரொம்ப வளர்த்துட்டு ஒரு வாலிப பையன், பல்லு மட்டும் வெள்ளையா தெரியுது. எனக்கு ரொம்ப மனசே உடஞ்சு போயிருச்சு. ஏன் இப்படி இருக்கான்னு கேட்டா, பாஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா என்னமோ இவனுக்கு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை ஆகி மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு இந்த இடத்தை விட்டு இவன் வெளியே வர மாட்டேங்கிறான். நாங்கள் என்னமோ கூப்பிட்டு பார்த்தோம், இதே இடத்துல நின்றுட்டே இருப்பான். இரவுல எப்படி பண்ணுவான்னு கேட்டா, ராத்திரியா அதே இடத்துல உட்கார்ந்து அவன் தூங்குவானா விழிச்சிருப்பானா எங்களுக்கு எதுவுமே தெரியாது. கொஞ்ச நாளைக்கு நாங்கள் பார்த்தோம், அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியல. அதனால நாங்கள் வந்து எங்க வேலையை நாங்கள் சமையல் செஞ்சுட்டு இருப்போம், வெளியே போவோம், தூங்குவோம். ஆனால் அவன் அதே இடத்துல நின்றுட்டு இருப்பான். பசிக்கும் போது மட்டும் சாப்பாடு கேட்பான். ஐயோ, அவ்வளோ கொடுமையான ஒரு சூழ்நிலையை நான் பார்த்ததே இல்லை. எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், அவனுக்கு செட் ஆகலை. யாரையோ கூட்டிகிட்டு வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், எதுவுமே முடியல அப்படின்னாங்க. அப்போது நான் வந்து ஏற்கனவே எனக்கு வந்து அந்த மன அழுத்தம் கொஞ்சம் இருந்ததுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. உடனே அந்த சகோதரனுடைய பக்கத்தில் போன உடனே அவன் பயப்படுறான், ரொம்ப பயப்படுறான், வேண்டாம் வேண்டாம். அப்போ நான் சொன்னேன், உன் பிரதர் தான் நான், உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், உன்னை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்து அவன் பக்கத்தில் போய் அவ்வளோ ஸ்மெல் அவன் மேலே. ஆனால் அவனுடைய தலை மேலே கையை வச்சு அப்படியே அழுது ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இவ்வளோ ஒரு வாலிப பையன், இத்தனை வயசான ஒரு பையன் இப்படி வீட்டில் இந்த மூலையில் நிற்கிறது எவ்வளோ வருத்தமாக இருக்குது. இந்த தாய் தகப்பன் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. நீங்கள் இறங்குங்க ஆண்டவரேன்னு சொல்கிறதுக்குள்ளே எனக்கு மடமடன்னு கண்ணீர் வந்துருச்சு. நான் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணி, சரி ஒன்றும் இல்லை, ஆண்டவர் அவனை சரி பண்ணுவார் அப்படின்ட்டு நான் வெளியே வந்தேன். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், கரெக்டாக ஒரு 6-7 மணி நேரத்துக்குள்ள அந்த பையன் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் நகர்ந்து வெளியே வந்து குளிச்சு அவனுடைய நகத்தெல்லாம் அவன் கிளீன் பண்ணி ரெடி ஆகி, ஆண்டவர் இன்றைக்கு மதுரையில் அவங்க குடும்பத்தை கர்த்தர் ஆச்சரியமா வச்சிருக்கிறார், சந்தோஷமா வச்சிருக்கிறாரு. நான் நம்புகிறேன், ட்ரீட்மெண்டால ஆகாம இருக்கலாம், மனிதர்களாக ஆகாம இருக்கலாம், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, வா, ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவரே, இந்த மாதிரி என்ன வெளியே அனுப்பிட்டாங்க, இனி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இது நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க, அவன் மாறவே மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு எண்ணத்தோடு அந்த சத்தத்தை யார் எங்க இருந்து கேட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தர் மட்டும் இன்னைக்கு முன்னாடி வந்து நின்று அவங்க சொல்றது இருக்கட்டும், அவங்க பேசினது இருக்கட்டும், அவங்க ரிசல்ட்டை கொடுத்தது இருக்கட்டும், அவங்க அந்த பத்திரத்தில் கையெழுத்து வச்சது இருக்கட்டும், ஆண்டவர் மட்டும் உங்க முன்னாடி வந்து நின்று சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? 2 கையை மேல உயர்த்தி, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை.
சொல்லுங்க 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 சொல்லுங்க. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. முழு பலத்தோடு உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஏசப்பா, உங்களால் இது ஆகும் ஆண்டவரே, உங்களால் இது நடக்கும். என்னை இதிலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு உங்களால முடியும். என்னை வெளியே கொண்டு வருவதற்கு உங்களால முடியும். சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா அப்பா, முடியும், உங்களால முடியும், உங்களால முடியும், உங்களால, கர்த்தரால ஆகும், உங்களால ஆகும். நாங்க நம்புறோம். நன்றி அப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மா. கைகளை மேல தட்டி ஆகோ சொல்லுவோம். முழு பலத்தோட இயேசுவே, உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லுவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மா. கைகளை மேல தட்டி ஆகும். உம்மாலேதான் எல்லாமாகும். எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாம். எஸ், கரங்களை தட்டி கொண்டே சொல்லி முடியாத அற்புதம் செய்கிறவர் நீரே. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நீரே. சொல்லிக்கொண்டே, ஜெபிச்சு கொண்டே, அவரால் ஆகும். முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஐயா நீரே. சொல்லி அற்புதம் செய்பவர் நீரே. ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஐயா நீரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். பாடுவோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே சேர்ந்து பாடுவோம். சொல்லுங்க சொல்லுங்க. விசுவாசத்தோட சொல்லுங்க, நம்பிக்கையோட. ஏசப்பா பார்த்து சொல்ல சொல்ல அந்த அற்புதம் நடக்குது. என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை செய்யும். சொல்லுங்க. அந்த கட்டுகள் உடையட்டும். ஆதோ இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவை செய்து முடி. இயேசுவே. கர்த்தர் 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 பெரியவர். ஐயா நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம்.
உங்களால ஆகும். ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுவோம், என் கர்த்தரால் ஆகும். மருத்துவரால் ஆகாதது என் கர்த்தரால் ஆகும். மனுஷனால் ஆகாதது என் கர்த்தரால் ஆகும். என்னுடைய பலத்தினால் ஆகாதது கர்த்தரால் ஆகும். சொல்லிட்டே ஆமென். உங்களால் ஆகும், உங்களால் ஆகும், உங்களால் ஆகும். இயேசப்பா, உங்களால் ஆகும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆமென். கர்த்தரத சவால் தன்னுடைய இருதயத்தில் பெரிய அவிசுவாசத்தோட இருக்கிற சாராய், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் 3 தூதர்கள் வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஆனா அவருடைய கணவனாராகிய ஆபிரகாமுக்குள்ள ஒரு பெரிய ஃபெய்த் இருக்குது, விசுவாசம் இருக்குது. ஏன்னா அவர் வெல்கம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு, உஷ்ணமான நேரத்துல ரெடியா இருக்காரு. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல பாருங்க, அவர் சோதோம் குமாராவில் ஒரு பெரிய வேலை இருக்குது, அங்க போறாரு. ஆனா அவ்வளவு டைட் ஷெட்யூல், அவ்வளவு பிஸி. ஆண்டவர் இன்னொரு இடத்துக்கு தான் போகணும். ஆனா ஒரு மனுஷன் வெயிட் பண்றான்ற ஒரு காரணத்திற்காக ஆண்டவர் அவ்வளோ பொறுப்பு இருந்தோம் அந்த மனுஷனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நான் நம்புறேன், அவ்வளவு அவர் இன்னொரு ஒர்க்குக்கு தான் போறாரு, அவர் இன்னொரு வேலைக்கு தான் போறாரு. ஆனா இடையில அவருக்காக காத்திருக்கிறவங்களை அவர் விட்டுட்டு போகவே மாட்டார். ஆமென். அவரை கூப்பிட்டது எவீரு, என்னுடைய மகள் வியாதியா இருக்கிறாள், போதகரே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கர்த்தர் கிளம்புனது என்னமோ அவங்களுக்காக தான். சரி வாப்பா போலாம், நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதற்கு இடையில பெரும்பாடுள்ள ஸ்திரீ வழியில் அவரை சந்திச்சு அவருக்காக வெயிட் பண்ணி எனக்கு இறங்கணும்னு சொல்லும் போது, அவ்வளோ பெரிய முக்கியமான வேலையா இருந்தாலும் அந்த ஒரு நபருக்காக நின்று அற்புதத்தை செஞ்சு அதற்கு பிறகு கடந்து போகிறவர். நான் நம்புறேன், இந்த உலகத்துல ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, நிறைய ஊழியங்கள் இருக்குது, நிறைய காரியத்தை ஆயத்தப்படுத்த வேண்டியது இருக்குது. ஆனா அதற்கு நேராய் கர்த்தர் ஓடிக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு கூட்டம் இந்த இடத்துல இருந்து இல்லை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நான் நம்புறேன், அந்த இடம் அந்த வேலை அவருக்கு முக்கியமானாலும் நம்ம கூப்பிடுற சத்தம், நீங்க எந்த இடத்திலிருந்து கூப்பிட்டாலும் உங்களுக்கு உதவியை அனுப்பி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு தான் என் தேவனாகிய கர்த்தர் போவார். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டுக்குள்ள உள்ள வரும்போது இந்த ஆபிரகாம் ரொம்ப சந்தோஷத்தோட வரவேற்கிறார். அவருக்குள்ள ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா இப்போ அந்த கூடாரத்துக்குள்ள வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, உற்பவ கால திட்டத்துல உனக்கு ஒரு குழந்தையோட இருக்குன்னு சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது இந்த சாராய் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள். 10வது வசனம் 11வது வசனம், ஆபிரகாமுக்கும் சாராளும் வயது சென்று முதியவர்களாயிருந்தார்கள், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராய்க்கு நின்று போயிற்று, ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து. எங்க நகைத்தாளாங்க? வெளியில இல்ல. அப்போ அவிசுவாசம் வெளியில சொல்லல. அவிசுவாசத்தை நம்ம நிறைய பேர் வெளியில சொல்ல மாட்டோம், உள்ளுக்குள்ளேயே நம்ம சொல்லுவோம். ஆனா இதே அவிசுவாசம் முதல்ல யாருக்குள்ள இருந்துச்சு? ஆபிரகாமுக்குள்ள இந்த அவிசுவாசம் இருந்துச்சு. அன்னைக்கு கர்த்தர் 75ல அவருக்கு அப்படி சொல்லும் போதும் இந்த ஆபிரகாம் ஒரு நாள் அவர் நகைத்தார் இந்த மாதிரி. ஆனா கர்த்தர் அவரை ரெடி பண்ணிட்டாரு, அவருக்குள்ள திரும்ப விசுவாசம் வந்துச்சு. இப்போ சூழ்நிலையை பார்த்து இவங்க 2 விஷயத்தை வைக்கிறாங்க. ஒன்னு, 2 பேரும் வயது சென்றவர்கள். 2வது, ஸ்திரீகளுக்குள்ளே இருக்கிற வழிபாடு சாராய்க்கு நின்று போயிற்று. அப்படின்னா சாத்தியமே இல்லை, நடக்கவே நடக்காது, எப்படி முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. அதனாலதான் உள்ளுக்குள்ள சிரிப்பு வருது. என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, என்ன பேசி? நான் நம்புறேன், சில வாக்கு தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்போது, சில வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்க நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ள சந்தேகம், கவலை, நகைப்பு எல்லாமே இருக்கலாம். விசுவாசத்தை தவிர வேற எல்லாமே உங்களுக்குள்ள ஓடலாம்.
எப்படி 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 எப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள ஓடலாம். நான் நம்புறேன், நம்முடைய புதூரில் ஒரு திருச்சபை இருக்கிறது, ஒரு பிரான்ச் சர்ச்சு ஒன்று நம்ம கட்டின அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பயங்கரமான ஒரு நெருக்கத்தினுடைய நேரம் அப்படின்னு சொன்னால், அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு சிலர் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கட்டின அந்த ஓப்பன் பண்ண அந்த கூடாரத்தை 24 மணி நேரத்துக்குள்ள அதை இடித்து எங்களுக்கு தரமட்டம் பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்களே ஜேசிபி வச்சு இடித்து அதில் இடிக்கக்கூடிய அந்த பணத்தை உங்கள்கிட்ட நாங்கள் வசூல் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு லெட்டர் எனக்கு வந்துச்சு கார்பரேஷன்லேருந்து. அந்த லெட்டரில் இப்படியே எழுதிருந்துச்சு, இந்த மாதிரி நீங்கள் அனுமதி வாங்காமல் நீங்கள் இந்த மாதிரி கட்டினதுனால இந்த பில்டிங்கை 24 ஹவர்ஸ்க்குள்ளே அதை இடித்து தரமட்டமாக்கி எங்களுக்கு தரணும், தரலைன்னா நாங்கள் இடிச்சிருவோம், அந்த பணத்தை உங்கள்கிட்ட வசூல் பண்ணுவோம் அப்படின்னு அந்த லெட்டர் கொடுத்தாங்க. என்ன பண்ணுறேன்னே தெரில. அன்னைக்கே அவ்வளோ பணத்தை போட்டு கட்டின அந்த தேவாலயம், ஆண்டவரே என்ன பண்ணுறது என்ன செய்வது, ஒரே கலக்கம். யார்கிட்ட போனாலும் எங்கேயுமே ஒரு காரியம் நடக்கலை. அப்போ அந்த லெட்டரை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து இந்த பலிபீடத்தில் அப்படியே நிமிர்த்தி வச்சு, எப்படி தேவனுடைய மனுஷன் அந்த லெட்டரை எடுத்து நிமிர்த்தி வச்சு ஜெபம் பண்ணானோ அதே போல் அந்த பலிபீடத்தில் அந்த லெட்டரை எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சு, இதை நீங்கள் பாருங்க ஆண்டவரே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் இதில் எழுதி இருக்கிற எதுவும் நடக்கக்கூடாது, இது உங்களால் மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. ஜெபம் பண்ணா அடுத்த 24 மணி நேரம் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல அந்த கூடாரம் அழியவே இல்லை, அந்த கூடாரம் எடுக்கப்படவே இல்லை. இன்றைக்கும் அந்த இடத்துல ஊழியத்தை நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அந்த தேவன் தான் இன்றைக்கு சவால் விட்டு உங்க முன்னாடி வந்து நின்று சொல்றாரு, உன்னால முடியாதுப்பா, எனக்கு தெரியும், ஆனா கர்த்தர் மட்டும் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. அப்பாட்ட நீங்க சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். உங்களை பயன்படுத்துறதுக்கு ஆண்டவரால முடியும், உங்களுக்கு ஒரு வெற்றியை தருகிறதுக்கு கர்த்தரால முடியும், உங்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவரால முடியும். எந்த வாய்ப்புமே இல்லாவிட்டாலும் எந்த வழியுமே இல்லாவிட்டாலும் அவர் செய்ய நினைச்சது தடைபடாது, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் நினைத்தால் அது நடக்கும், எப்படி வேண்டும் என்றாலும் நடக்கும். வனாந்தரத்திலே காடைகளை உண்டு பண்ணுகிற அவரால் கொண்டு வர முடியும். அந்த தண்ணீரை, கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றுவதற்கு அவரால் முடியுமானால், என் வாழ்க்கையில அற்புதம் செய்கிறதற்கு அவரால் முடியும். இப்போ அந்த கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. விசுவாசிங்க. எஸ் லார்ட். அந்த சரீரத்துல கர்த்தருடைய வல்லமை இப்ப இறங்குது. அந்த வேலையில ஆண்டவருடைய கரம் இப்ப வைக்கப்படுது. அந்த ஊழியத்துல தேவனுடைய வரம் வைக்கப்படுகிறது. உங்களால் ஆகும், என் தேவனால் ஆகும், உம்மாலே ஆகும், உங்களால ஆகும் ஆண்டவரே. 2 கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம். ஆகும், மால் கூடும், எல்லாம் கூடும், நீர் ஒரு வார்த்தை, இயேசுவே உம்மால் கூடும். நன்றியப்பா. ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமென். நமக்குள்ளே இருந்து அவிசுவாசம் இன்னொருத்தரிடத்துல போகாதபடி பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆமென். ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு வேகமா சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போறேன். அப்படின்னா வேதத்துல வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு 3 விதமான சம்பவம் இருக்குது. அப்படின்னா இது வாய்ப்பே இல்லை, இது நடக்காது. ஆனா அந்த வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்ன அந்த காரியத்தை ஆண்டவர் ரொம்ப அழகா அதை பண்ணி முடிச்சிட்டார்.
அதை சொல்லி நம்ம கடந்து போறேன். வாசிக்கலாம், வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை முதல்ல வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம். ஸோ 3ஆம் வசனத்தை, அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகள் கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நமக்கு இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அப்போ பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, முழுதும் பிரயாசப்பட்டோம் அப்படின்னா ராத்திரி முழுக்க ஒரு வலைய, எப்பொழுது மீன் பிடிக்கிறவர்கள் ஒரு வலையை போட்டாலும் அந்த வலையை ஒரு டைம் போட்டாலே அதுல கொஞ்சம் மீன் கிடைக்கும், இல்லைன்னா மிகுதியான மீன் கிடைக்கும். ஆனா இந்த சீமோன் பேதுரு கடலை குறிச்ச அறிஞ்சவங்க, மீனை குறிச்ச அறிஞ்சவங்க, எந்த இடத்துல எப்ப வரும் என்ன எடுக்கும் எல்லாமே தெரிந்தவர்கள். அவர்கள் பிரயாசம் அப்படின்னா ராத்திரி முழுக்க அந்த இடத்துல மீன் தேடியும் எதுவுமே கிடைக்கல. அப்போ இனி வாய்ப்பில்லை, இனி கிடைக்காது, இவ்வளோ நேரம் வராத மீனா இனி வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவர்கள் வலையெல்லாம் போய் கிளீன் பண்ணி எல்லாம் வச்சதுக்கு பிற்பாடு ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அந்த இடத்துல வலையை போடு, அந்த இடத்துல வலையை போடு. அப்பதான் இந்த மனுஷன் என்ன சொல்றான்னா, ஆண்டவரை, நீங்க என்னமோ நாங்க ட்ரை பண்ணாத மாதிரி நினைக்கிறீங்க, நீங்க என்னமோ நாங்க இன்னுமே போடாது ஒரு டைம் போட்டு எடுத்தது மாதிரி நீ நினைக்கிறீங்க. இல்ல, இந்த மீன் கிடைக்கிறதற்கு நாங்க முழுதும் பிரயாசப்பட்டோம், ஆனா மீன் கிடைக்கல. ஆனாலும் ஒன்று செய்கிறேன், என் தேவனால் ஆகும், உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். மிகுதியான மீன்களை கர்த்தர் தந்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் நம்புறேன், ஃபர்ஸ்ட் வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன இந்த நபர் என்ன சொல்றாருன்னா, நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன், நான் முழுதும் பிரயாசப்பட்டேன், என் ஞானத்தை எல்லாம் கொடுத்து நான் பிரயாசப்பட்டேன், நான் பிரயாசப்படாதது எதுவுமே இல்லை, நான் தேடி போகாதது எதுவுமே இல்லை, எல்லா பக்கமும் ட்ரை பண்ணிட்டேன், எல்லா பக்கமும் ட்ரை பண்ணிட்டேன், எங்கெங்க சொல்றாரோ அங்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். ஆனா எனக்கு வந்தது என்ன அப்படின்னு சொன்னா, காலியான வலைகள், காலியான வலை. ஆனாலும் ஒன்று இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களால உங்க வார்த்தையின்படியே நீங்க யாரோ ஒருவர் ஒருவேளை பெரிய பிரயாசம் எடுத்து தோற்று போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம், பெரிய பிரயாசம் எடுக்கலாம், பிரயாசம் எடுத்து தோற்று போய் இப்பொழுது சோர்ந்து போய் இனி நான் எதுவும் நான் செய்ய மாட்டேன், கர்த்தர் உயிரோட வச்சா வைக்கட்டும், எடுத்தா எடுத்துக்கட்டும், ஆண்டவர் எனக்கு தந்தா தரட்டும், இல்லைன்னா வேண்டாம், எனக்கு மனசே விட்டு போயிருச்சு பாஸ்டர், எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கூட இல்லை, ஒரு அற்புதத்தை கூட நான் பார்க்கல, ஒரு பெர்சன்டேஜ் கூட பார்க்கல. ஒரு 10 மீன் கிடைச்சிருந்தா கூட நான் அடுத்து வலைக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பேன், ஒரு 20 மீன் கிடைச்சிருந்தா கூட நான் ட்ரை பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கலாம், பாஸ்டர் நான் செஞ்ச காரியத்திற்கு ஒரு சின்ன பலன் வந்திருந்தா கூட நான் கண்டிப்பா அதை கண்டினியூவா பண்ணியிருப்பேன். ஆனா நான் எடுத்த எல்லா பிரயாசமும் எனக்கு வெறும் வலையத்தான் கொடுத்துச்சு, எனக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு, எனக்கு அதுல ஒண்ணுலையுமே பிரயோஜனம் இல்லை, பிரயாசம் மட்டும் இருக்குது, ஆனா எந்த பதிலும் இல்லை. ஆனா கர்த்தர் அப்படி நொந்து போய் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு கர்த்தர் உற்சாகப்படுத்தி கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போ, நீங்க ஆழத்துல தள்ளி கொண்டு போ, இன்னும் உங்க ஜெப வாழ்க்கை ஆழமாகட்டும்,
இன்னும் உங்க விசுவாசம் ஆழமாகட்டும், இன்னும் உங்க நம்பிக்கை ஆழமாகட்டும். கர்த்தர் சொல்றாரு, விட்டுறாத. நான் இத்தனை உபவாசம் இருந்தேனே, 5 நாள் ஜெபத்தை முடிச்சேனே, 7 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேனே, ஒண்ணுமே நடக்கலையே. யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, ஆனா மகனே, உன் மேல நான் வச்சிருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது, உன் மேல நான் வச்சிருக்கிற தரிசனம் வித்தியாசமானது, உன்னை கொண்டு நான் செய்கிற காரியங்கள் பெரியவைகளா இருக்க போகுது. நீ சோர்ந்து போகாத, அவருடைய கரத்தினாலே ஆகும். நீ இன்னைக்கு பார்க்கிற அந்த வெறுமையான வலைகள் நிரம்பி வழியத்தக்க வலைகளாய், மிகுதியான மீன்கள் உனக்கு கிடைக்கிற ஒரு வலையாய் மாற்றப்படும். நம்புறவங்க கைகளை மேல தட்டி நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, முழு பலத்தோட நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, என்னுடைய பிரயாசத்திற்கு பதில் தருகிற கர்த்தர். ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக இங்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன ஒரு இடம் என்ன அப்படின்னு சொன்னா, தராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அதே கடல் தான், அதே வலை தான், அதே போட்டு தான், அதே மீன் பிடிக்கிற ஆள் தான். ஆனா வேதம் சொல்கிறது, வலை கிளியத்தக்கதாக மிகுதியான மீன்கள். நான் நம்புறேன், இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அப்படி நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை பார்க்க போறோம். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? அவருக்கு லேசான காரியம்தான். கர்த்தரால் ஆகாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம். ஹல்லேலூயா. இந்த பிரயாசம் எடுத்து தோற்று போன அத்தனை பேருக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய நம்பிக்கை தர்றாரு, நம்பிக்கை தர்றாரு. ட்ரீட்மெண்ட் எடுத்து தோற்று போன ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை தர்றாரு. உழைச்சு உழைச்சு பாடுபட்டு தோற்று போன ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நம்பிக்கை தர்றாரு. என்ன நம்பிக்கை தர்றாருன்னா, இல்லை அதே வலை தான், நீ தான், அதே ஆள் தான், ஒன்றும் மாறலை, புதுசாலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் யார் மட்டும் அந்த இடத்துல வந்திருக்கிறா அப்படின்னு சொன்னா, கர்த்தர் மட்டும் அந்த இடத்துல வந்திருக்கு. கர்த்தர் மட்டும் அந்த இடத்துல வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், இந்த வார்த்தை உண்மையானால் இந்த 6வது நாள் ஜெபத்தில் இந்த வார்த்தை வேற யாருக்காகவும் இல்லை ஆண்டவர், எனக்காக தான் ஆண்டவர். அந்த வார்த்தை என் கணவனாருடைய ரட்சிப்புக்காக நான் என்னென்ன எடுக்கணுமோ எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். என் பிள்ளையினுடைய ரட்சிப்புக்காக நான் என்னென்னமோ எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இனி எடுக்காத பிரயாசம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை பாஸ்டர். என் பிள்ளைக்காக எடுக்காத பிரயாசம் என்ன பாஸ்டர் இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. எல்லா பிரயாசையும் எடுத்தேன். யாரெல்லாம் பார்க்கணுமோ எல்லாரையும் பார்த்துட்டேன், எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போயிட்டேன். யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையுமே கேட்டேன். என் வாழ்க்கையில போகவே முடியாத இடத்துக்கெல்லாம் நான் போட்டேன். நான் ட்ரை பண்ணாததெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன். ஆனா எனக்கு தோல்வி மட்டும்தான் மிஞ்சி இருக்குது, மிஞ்சி இருக்குது. ஆனா ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல, கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று, கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. அவருடைய பிரசன்னம் நிறைய பேரை தொட்டுட்டே இருக்கிறத நான் பார்க்கிறேன். உங்களால மட்டும்தான் ஆண்டவரே முடியும், உங்களால மட்டும்தான் ஆண்டவரே முடியும். ரசீமை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் கொடுத்து நான் தோற்று போய் தானே வந்திருக்கிறேன். தோற்று போய் என்னுடைய பிரயாசம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, பிரயாசம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. Thank you Jesus. Amen. Thank you Jesus. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை 32வது வசனத்தையும் வாசிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் 32வது வசனத்தையும். மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே,
நீர் இங்கே இருந்தீரே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நீங்க 32வது வசனத்தையும் வாசிக்கலாம். 32வது வசனம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடருடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம் கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றான். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சீலையினால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆமென். இந்த இடத்துல நம்பர் 2, ஃபர்ஸ்ட் முதல் இடத்துல அவங்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லா பிரயாசத்தையும் நாங்க எடுத்துட்டோம், இனி வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இயேசு அந்த இடத்துல அற்புதத்தை செய்தார். ஆமென். இந்த இடத்துல நம்பர் 2, இரண்டாவது இந்த இடத்துல இவங்க வாய்ப்பில்லைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, எல்லா பிரயாசத்தையும் எடுத்து பார்த்தோம் இல்ல, ஆண்டவரே டைம் முடிஞ்சிருச்சு, நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நாங்க 2 பேருமே, மார்த்தாளும் மரியாளும் 2 பேரும் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால், நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால். நீங்க மட்டும் இருந்திருந்தீங்கன்னா அவன் ஜீவனோடு இருந்திருப்பான். ஆனா இப்ப என்னன்னா, நீங்க இல்ல, அவ்வளவுதான், அவன் இறந்துட்டான். இப்போ அவனை நாங்க அடக்கம் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஆண்டவர் அவனை உயிரோட எழுப்புவேன் அப்படின்னு பேசும்போதெல்லாம் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா ஆண்டவரே உயிர்த்தெழுதல் நடக்கும், எங்களுக்கும் தெரியும், ஆனா இப்போ உயிர்த்தெழ மாட்டான். அப்போ என்னை கல்லறையின் பக்கத்துல கொண்டு போங்க, இந்த கல்லை உருட்டி போடுங்கன்னு சொன்ன உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 4 நாள் ஆயிட்டு, நாருமே லேட் ஆயிருச்சு, இனி நடக்காது, அந்த டைம் முடிஞ்சிருச்சு. அதான் சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு. ஆனால் வேதம் சொன்னது, மனுஷனுடைய நேரம் முடிந்து போனாலும், உங்கள் நேரம் முடிந்து போனாலும், என் தேவன் நினைப்பாரானால் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற கத்தர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கத்தர் ப்ராமிஸ் பண்றாரு. அவர் ஒன்று செய்ய போறாரு. நேரம் முடிஞ்சிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு, வயசு முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி வாய்ப்பு இல்லை. ஆனா கத்தர் மட்டும் சொல்றாரு, உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஹல்லேலூயா. எல்லாருடைய டைம் முடிஞ்சாலும் ஆண்டவருடைய டைம் மட்டும் இன்னும் முடியவே இல்லை.
கர்த்தருடைய வேலை இன்னும் வரல, கர்த்தருடைய வேலை இன்னும் முடியல. கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க, உங்க வேலைக்காக காத்திருக்கிறேன், உங்க வேலைக்காக காத்திருக்கிறேன். உங்க டைம் ஆரம்பிச்சிரட்டும் ஆண்டவரே, உங்க டைம் ஆரம்பிச்சிரட்டும் ஆண்டவரே. இன்னையிலிருந்து கர்த்தருடைய வேலை ஆரம்பிக்குது. இந்த ஜெபத்திலிருந்து ஆண்டவருடைய வேலை ஆரம்பிக்குது. மனுஷனுடைய வேலை முடிந்த அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய வேலை ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேலை ஆரம்பிச்சு கானாவூர் கல்யாண வீட்டில் அவ்வளோ பெரிய அற்புதத்தை உண்டு பண்ண முடியுமானால், ஜீசஸ் ஜீசஸ், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? Thank you Jesus, thank you Jesus, hallelujah. இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள நிறைய பேருக்கு மனுஷனுடைய நீங்க நினைச்ச டைம் எல்லாம் முடிஞ்சாலும் கர்த்தருடைய வேலை ஆரம்பிக்க போகுது. கர்த்தருடைய வேலை ஆரம்பிக்க போகுது. கர்த்தர் உங்களுடைய கைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அந்த வேலை ஆரம்பிக்க போகுது. ஜீசஸ், நான் ஆவிக்குள்ள ரொம்ப உணர்றேன், நான் அந்த பிரசன்னத்தை உணர்றேன். நீங்க எத்தனை பேர் அதை உணர்றீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய வாலிப தம்பி தங்கச்சியினுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வேலை ஆரம்பிக்குது. கர்த்தர் உன்னை யூஸ் பண்ண ஆரம்பிக்க போறாரு. கர்த்தர் உன்னை பயன்படுத்த ஆரம்பிக்க போறாரு. ஆண்டவர் உன்னை நடத்த ஆரம்பிக்க போறாரு. ஆண்டவர் உங்களை வளர்த்துறதுக்கு ஆரம்பிக்க போறாரு. கர்த்தருடைய வேலை ஆரம்பிக்க போகுது. நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும், எல்லாமே உம்மால. கைகளை மேல தட்டி ஆகும், எல்லாமாகும். சத்தமாய் பாடுவோம், இயேசுவே இயேசுவே. திரும்ப திரும்ப எல்லாமே உம்மாலா. சொல்லுங்க விசுவாசத்தோட, விசுவாசத்தோட. ஏசப்பா, அந்த எழுப்புதலை 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 உம்மாலதான் எல்லாமாகும்.
ஹalleluya. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 49வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 49வது வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அடுத்த வசனம். அவர் வீட்டிலே வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வரவிட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளை இட்டார். நன்றாய் கரங்களை தட்டி அதன மரஹதலரம். ஹalleluya, ஹalleluya, ஆமென். இங்க ஒரு சம்பவம் நடக்குது. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னா, நீங்க எடுத்த எல்லா முயற்சியும் தோற்று போய் நீங்க ஜெபம் பண்றதுக்கு ஆண்டவரை கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி அவ என்ன பண்ணிட்டான்னா மரிச்சே போயாச்சு, இறந்து போயிட்டா. இனி வாய்ப்பு இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் மரித்தவளாய் அவளை பார்க்கும்போது இயேசு மட்டும் எப்படி பார்த்தார் அப்படின்னா தூங்கினவளாய் பார்த்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. எல்லாரும் டெத்து, இறந்துட்டாங்க. எல்லாரும் மரிச்ச அவங்க கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் அந்த பிள்ளை இறந்து போனதா அவங்க கண்ணுல பார்க்கறாங்க. ஆனா இயேசுனுடைய பார்வை மட்டும் எப்படி பார்த்தார் அப்படின்னு சொன்னா, அவள் நித்திரையாய் இருக்கிறாள். நான் சொல்றேன், நீங்க எடுக்கிற அத்தனை பிரயாசம் மரிக்கல. அது எப்படி இருக்குன்னா, உறங்கிட்டு இருக்குது, தூங்கிட்டு இருக்குது. கர்த்தருக்கு தட்டி எழுப்புறது லேசான காரியம். அவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அவரால் ஆகாத காரியம் என்று, கர்த்தரால் ஆகாத காரியம் என்று இந்த 6வது நாள் நம்மத்திலே பிரசன்னராய் இருக்கிற கர்த்தர் நமக்கு முன்பாக வந்து நின்று ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுகிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று. அவரால் ஆகும், அவரால் ஆகும், அவரால் ஆகும், அவரால் ஆகும். எந்த இடத்துலலாம் வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறதற்கு, அதை என் கண்ணால பார்த்துருக்கிறேன், நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தை சொல்லும் போது என்ன தாங்காமலே அப்படியே அழுகதான் வருது. எத்தனையோ பேர் வாய்ப்பில்லைன்னு தான் சொன்னாங்க, வாய்ப்பில்லைன்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவரால் முடியாது என்று ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். 2005வது வருஷம் இந்த கண்ணப்ப நகரில் ராமகிருஷ்ணா மெடிக்கல் ஷாப்பில் டாக்டர் தாமோதரன் அவர் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது, அவர் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்கள் வந்து அவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தார். நிறைய மெடிசன் கொடுத்தார். அவர் இப்போவும் இருக்கார். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும். இப்போ ஒரு நாள் திடீரென்று இரவில் எனக்கு வந்து பயங்கரமான நெஞ்சு வலி வந்துச்சு. ஸோ அப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறேன். அப்போது அம்மா அப்பா இவங்க 2 பேருமே ரொம்ப பயந்துட்டாங்க. நெஞ்சு வலி என்னோட ஒரு பயந்துட்டாங்க. ஸோ உடனே என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்து என்னை வெளியில் உட்கார வச்சுட்டு இவங்க 2 பேரும் உள்ளே போனாங்க. உள்ளே போய் அந்த டாக்டர் இடத்துல கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி
இவனுக்கு நெஞ்சு வலி வந்திருக்குது, அவங்க அம்மா அப்பா யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஒருவேளை இந்த பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரில, பேசாமல் இவனை ஊருக்கு அனுப்பி விட்டுறட்டுமா அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட என்ன வெளியில் உட்கார வச்சு இவங்க 2 பேரும் கேட்குறாங்க. உடனே அந்த டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இல்லை நீங்கள் இதுக்காக அனுப்பி விடாதீங்க, நீங்கள் அவரை பார்க்கணுன்னு முடிவு எடுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான், ஏதோ ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி நினச்சிக்குங்க, கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு அவர் சொல்லி, அந்த டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்ப அந்த வீட்டில் நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்போது நான் நம்புகிறேன். ஸோ அவர் அவங்கள்ட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஸோ வாய்ப்பில்லை, அவன் திரும்ப இந்த வியாதியில் சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு உங்கள் முன்பாக நான் நிற்கும்போது நான் நம்புகிறேன். நானும் அப்படி தான் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினச்சேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லை, தேவனால் கூடாத காரியம். வாய்ப்பில்லைன்னு உங்கள் மனசு 1000 டைம் சொன்னாலும் என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒரு ஜெபத்தோடு எழும்பி நிற்கலாம், ஒரு ஜெபத்தோடு இந்த 6வது நாள் எழும்பி நிற்கலாம். ஆண்டவர் நிறைய பேரிடத்துல கர்த்தர் நேருக்கு நேராக கர்த்தர் பேசுறாரு. கர்த்தரால் ஆகாத காரியம். இந்த சத்தத்தை எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உங்கள்கிட்ட தெளிவா பேசுறாரு. கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று. நீங்க ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, உங்க இருதயத்துல இருக்கிற அந்த நகைப்பை எடுத்து போடுங்க, அந்த அவிசுவாசத்தை எடுத்து போட்டு கர்த்தரிடத்துல விசுவாசமா சொல்லுங்க, ஆமா நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சாராய்க்கு அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியுமானா, இன்னைக்கு வாழ்கிற பரிசுத்தவான்களுக்கு அந்த அற்புதத்தை செய்ய முடியுமானா, எனக்கு ஆண்டவர் செய்ய முடியும், நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க சத்தம் மட்டும் அப்படியே உயர்ந்து சொல்லிட்டே இருக்கட்டும். கர்த்தரால் ஆகாத காரியம், ஆண்டவரால் ஆகாத காரியம் உண்டோ? இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல சரீரம் ரெடி ஆகுது. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல உங்க சுற்றி இருக்கிற சூழ்நிலை சரியாகுது. இந்த வார்த்தையை அறிக்கை செய்ய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே சரியாயிட்டு இருக்குது. ஓ நான் நம்புறேன் சொல்ல 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 அந்த மகிமை. நான் நம்புறேன் ஆண்டவரே, என்னை சீர்படுத்துகிறவர் கர்த்தர் அல்லவா, என்னை சீர்படுத்துகிறவர் கர்த்தர் அல்லவா. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, இந்த 6வது நாள் ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க முழு வெள்ளத்தோடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமற் பெருகச் செய்யும் தேவன். சொல்லு, இடம் கொள்ளாமற் பெருகச் செய்யும் தேவன். நேராகும் வாய்ப்பில்லா என் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. நேராகும் சீராக மாற்றிட வருவாரே. ஓ என்னை பலப்படும் நிலை நிறுத்துவா, என்னை பலப்படுத்தி. ஆமாப்பா, இந்த 6வது நாள் இறங்கி வந்து உங்க மகிமையோட இறங்கி வந்து சாராளுடைய கற்பத்தை திறந்த கர்த்தர், ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்கிற லிஸ்ட்ல வச்சவர், வாய்ப்பே இல்லாத இடத்துல அற்புதத்தை செய்த கர்த்தர், இந்த 6வது நாள் ஒரு மகிமையை பார்க்கட்டும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்குள்ள நாங்க போறதுக்குள்ள அந்த மகிமையை பார்க்கட்டும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே
பாடுகள் எல்லாமே பனிபோ உந்தன் முன்னே உருகி கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி புது நன்மைகள் என்னை சேரும் இப்ப கைய மேல தட்டியோ அவர் ஸ்திரப்படுத்துவார் என்னை சீர்படுத்துவார் நன்றி அப்பா நன்றி எஸ் ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, பாடுறவங்க பாடுங்க, ஏசப்பாட்ட ஒப்பு கொடுக்கிறவங்க ஒப்பு கொடுங்க, மன்னிப்பு கேட்கிறவங்க மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் இன்னைக்கு ஆணித்தரமா வாக்கு கொடுக்கிறாரு. எஸ் 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 என்னாலே ஆகாது. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் என்று உண்டோ? எஸ் ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, ஒப்பு கொடுக்கிறவங்க ஒப்பு கொடுங்க. வாலிப தம்பிங்க தங்கச்சி எல்லாம் ஜெபம் நல்லா சத்தமா சத்தமா. எஸ் எஸ் மன்னிப்பு கேட்கிறோம்னா மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் மாற்றுறாரு, முழுக்க முழுக்க மாற்றுறாரு. எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுறாரு. சகல சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுறாரு. ஓ நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி. நீ நல்லவராய் இருக்கிறதற்காக நன்றி. நீ நல்லவராய் இருக்கிறதற்காக நன்றி அப்பா. நீ நல்லவராய் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி. நீ நல்லவராய் இருக்கிறதற்காக நன்றி. நீ நல்லவராய் இருக்கிறதற்காக நன்றி. ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கட்டும். ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கட்டும். நன்றி அப்பா நன்றி. நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி. Thank you Jesus. கர்த்தரால் ஆகாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அந்த கான்பிடென்ட் ஆண்டவர் எல்லாருக்கும் தர்றாரு. எஸ், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன் பாஸ்டர். இன்னைக்கு இந்த 6வது நாள் என் வாழ்க்கையிலும் அப்படிதான். நான் நிறைய நான் சொல்றேன், எனக்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் எனக்கு முன்னாடி வந்து நிக்குது. இனி வாய்ப்பே இல்லை, இனி வாய்ப்பே இல்லை. நான் என்னதான் ஜெபம் பண்ண வந்தாலும், நான் என்னதான் நம்பிக்கைக்குரிய வார்த்தையை பேசினாலும், என்னுடைய இருதயத்தினுடைய ஒரு வாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லுது, இனி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுது எனக்காக. இன்னைக்கு ஆனால் ஆண்டவர் என் கூட நேரடியாக பேசி இருக்கிறாரு. இப்போ எனக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் என் விசுவாசத்தை ஆண்டவர் மட்டும்தான் பெருக பண்ணணும். என் ஃபெய்த் ஆண்டவர் மட்டும்தான் பெருக பண்ணணும். நிறைய பேர் என்ன பார்த்து கேட்குற, இனியுமா அவனை நம்பிட்டு இருக்க, இனியுமா அவங்க வரப்போறாங்க, இனியுமா நடக்க போகுது.
வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை மட்டும் உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். தகப்பனே, இந்த 6வது நாள் இந்த சத்தம் எந்தெந்த காதுகளில் எல்லாம் தொனிக்கப்படுகிறதோ, யாரெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லி 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 மனசு நோகடிச்சு வந்திருக்கிறாங்களோ, அவங்க அத்தனை பேர் மேலையும் தேவனுடைய மகிமையின் கரம். இப்ப அந்த வியாதி ஆனாலும், இப்ப அந்த போராட்டமானாலும், இப்ப அந்த கடன் பிரச்சனை ஆனாலும், இப்ப அந்த குடும்ப சூழ்நிலை ஆனாலும், எதுவானாலும் இனி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் இப்பொழுது ஒரு அற்புதத்தை நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்க பிள்ளைகளை நோக்கி பாருங்க ஆண்டவரே. இன்னைக்கு 6வது நாள், 6th டே. ஆனா எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. என்ன, வெறும் வாக்குத்தத்தத்தை மட்டும் நாங்க கேட்க வரல, அதை கேட்க கேட்க நாங்க எங்களை மாத்திக்கிறோம் ஆண்டவரே. அதை கேட்க கேட்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சுத்தப்படுத்தி கொள்ளுறோம் ஆண்டவரே. ஆனா ஒவ்வொருத்தரும் பார்க்கிற அளவுக்கு அந்த அற்புதம் நடக்கட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரால் ஆகாத காரியம். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை எங்க பிள்ளைங்க உச்சரிக்கணும். எப்படி சாராள் ஒரு பிள்ளையை பெற்று, ஈசாக்கை பெற்று, கர்த்தரை நான் நகைச்சேன், ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என் சிறுமையை பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த அற்புதத்தை பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. நாளைக்கு 7வது நாள் உங்க மகிமை அப்படியே இறங்கி வரணும். இந்த 7th டேல உங்க பிரசன்னத்தை நாங்க உணரணும், உங்க அற்புதத்தை நாங்க பார்க்கணும். நாளைக்கு ஆராதனையில கர்த்தருடைய மகிமை கூட இருக்கட்டும் ஆண்டவர். இந்த சத்தம் கேட்கிற லைவ்ல இருக்கிற பிள்ளைங்க, சர்ச்சில் வந்த பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் உங்க கிருபை மூடிக்கொள்ளட்டும். இந்த 100 நாட்களும் நாங்க தவறிடவே கூடாதுப்பா. அப்படியே தொடர்ந்து எந்த தடையும் இல்லாம உங்க வார்த்தையை கேட்கறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு, உங்க சமூகத்துல உட்கார்றதற்கு ஒரு விடுதலையை கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்திற்கு பின்பாக நின்று தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவர். உங்க மகிமையால் உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. ஆச்சரியமாய் நடத்தும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.